Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்ல செய்யக்கூடிய ரவா கேசரி நம்ம வீட்ல அதே பதத்துல அந்த சுவையில எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்லா டேஸ்டா குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆயிடக்கூடாது. அதே போல நம்ம சேர்த்து இந்த நெய் நல்லா உறிஞ்சு நல்ல வாசனை வரணும். இப்போ பாத்தீங்கன்னா கலரும் வந்து மாறல, நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்துல அடுப்புல இருந்து எடுத்து தனியா வச்சுட்டு அதே கடாயில ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அப்பதான் நம்மளுக்கு அந்த இலக்கமான பதம் வந்து கரெக்டா கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதுல ஒரு 50 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் மட்டும் சேர்த்துட்டோம்னா அதிகமாக திகட்டுற மாதிரி தெரியும். அதுக்கு பதிலாக நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரும்போது நம்மளுக்கு கட்டி அதிகமாக படாது. அதே போல் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் சுத்தமாக வந்து கட்டியே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி மூடி போட்டு ரவையை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம வேக வச்ச ரவை நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.25 கப் சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ரவா கேசரி செய்யும்போது இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்து இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டயத்தில் மீதி இருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வேகட்டும். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து கேசரியோட சேர்த்துருங்க. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் இது வந்து கரெக்டான பதத்தில் அப்படியே இருக்கும். நம்ம எந்த பதத்தில் செஞ்சோமோ அதே பதத்தில் அப்படியே இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.